ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் தான். கரெக்டாக 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நான் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். காலையில் 10 மணிக்கெலாம் ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பியாச்சு பார்சல் வாங்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வாங்க போகிற அந்த கிளிப்பையும் சேர்த்து ஆட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணேன். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி எப்படியும் ஒரு 2 monthsக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ தான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் கைக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுன் அது மாதிரி சில பிரச்சனைகளால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் அங்கேருந்து தான் கால் பண்ணாங்க. ஸோ அதை நெருங்கிட்டு நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனை கையில் வாங்கியாச்சு. இப்போது வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனை. கண்டிப்பாக எந்த ஒரு க்ரியேட்டராக இருந்தாலுமே அவங்களோட கனவு லட்சியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறது அப்படியாக தான் இருக்கணும். ஸோ இது யாரால சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களால் மட்டும்தான் இந்த சில்வர் ப்ளே பட்டனை என்னால் வாங்க முடிஞ்சுது. நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் கண்டிப்பாக எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக் ஷேர் எல்லாமே தான் இந்த அளவுக்கு பூஸ்டப் ஆகி நம்ம ஒரு அவார்ட் வாங்குகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கு. இப்போ அதை வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பெருசாக எல்லாமே ஒரே அன்பாக்சிங் தான். ஸோ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த உங்களுக்காக நான் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ கூடவே நான் இன்றைக்கி கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோடது ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அதில் உங்களோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கா, அப்புறம் 100th சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டு இது 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சிஇஓவோட சிக்னேச்சர் அதுவும் அந்த இதில் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன்லாம் வாங்குவோம்ல அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போட்டு ஒரு குட்டி கார்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதை கையில் வாங்கினோன்னே ரொம்பவே ஹாப்பி. வருமானு கூட நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. 2 months ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஃபைனலாக நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் நம்ம கைக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனை ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ளஸ் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. எப்படா அதை பிரிப்போம் அப்படின்னும் இருந்தது. இப்போ பாருங்கள், நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. ப்ரெசென்டட் டு 3 days 3 topics ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம சேனலோட பேர் அந்த சில்வர் ப்ளே பட்டனில் பார்த்த உடனேவே ஒரு ஹாப்பி தானாகவே வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் இதை நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு நம்மளோட சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. பட் இந்த அளவுக்கு அதை சாத்தியமாக்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த சந்தோஷமான டைமில் உங்களுக்கான கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன, அதோட ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போகலாம். இந்த கிவ்அவேவை நான் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ரூல்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் பார்ட்டிசிபேட்டிங் இன் கிவ் அவே அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதோட ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இது நார்மலாக எல்லாருமே சொல்கிற ரூல் தான். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்துலேயே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். அடுத்தது நம்ம ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 2 நம்ம போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ்க்காவது ஷேர் பண்ணியிருக்கணும். ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹானஸ்ட்டாக நீங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும். அதாவது இந்த எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்கிறேன். அந்த டேட்டுக்குள்ளே நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும்.
ரூல் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல். நீங்கள் வின்னரா இல்லையா அப்படின்ற சூஸ் பண்ணுறதுக்கான ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற அந்த வீடியோஸ் குறிப்பிட்ட ஒரு டேட் சொன்னல, அந்த டேட்டில் போடுற வீடியோஸில் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ரூல். நீங்கள் வின்னரா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கான ரூல் வந்து இதுதான். இப்போ நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த கமெண்ட்டுக்கு யார் போடுற கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்கள தான் நான் வந்து வின்னராக சூஸ் பண்ண போகிறேன். இந்த லைக்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி லைக் பண்ண சொல்லலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி லைக் பண்ண சொல்லலாம். அவங்களே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் எந்த கமெண்ட்டுக்கு வருதோ அவங்கள தான் நான் வந்து வின்னர்ஸாக வந்து சூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி லைக் பண்ண சொல்லலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்பா அம்மா யார்கிட்ட சொல்லி வேணாலும் லைக் பண்ண சொல்லலாம். இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தான். நான் வந்து இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. நீங்களாவே நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்களாவே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நிறைய லைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து வின்னர் அப்படின்னு நீங்களாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் மறைக்கிறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது. ஸோ ஓப்பனாகவே யார் வின்னர் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண சொல்கிறவங்களையும் வந்து நீங்கள் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணவும் சொல்லலாம். அவங்களையும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ரூல். இந்த கிவ் அவே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து February 9 வந்து டேட்டு. ஸோ February 9லேருந்து March 9, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1 month. இந்த 1 monthல நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் எல்லா வீடியோஸ்லையுமே உங்கள் கமெண்ட் இருக்கணும். இப்போ நான் 5 வீடியோ போட்டேன் அப்படின்னா 4 வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் கமெண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நான் யார் 5 வீடியோக்கும் போட்டிருக்காங்களோ அவங்கள தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த கிவ் அவேக்கான கிஃப்ட் என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. நான் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து யோசித்து வச்சுட்டேன். அது என்னவா இருக்கும் அப்படின்றத எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு கிவ் அவே. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ளஸ் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? இப்போ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து March 9 முடிக்கிறேன் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி நான் வந்து கிவ் அவே வின்னர்ஸ் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா March 15 நான் வந்து யாரெல்லாம் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுறேன். 10 வின்னர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கிவ் அவே அப்படின்றதுனால 10 வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.